அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி வெளியே போன இடத்துல ஆவாரம் பூ சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லி, சரி நாமளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, இந்த ஆவாரம் பூவை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்ப துவர்ப்பு சுவை உள்ளது. ஸோ அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு பழமொழிலாம் இருக்குது. ஆவாரம் பூ ஏழைகளின் தங்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இதழ்களை எடுத்து அலசி டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டோன்னு அதில் இந்த இதழ்களை நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அதில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கிடும். அந்த டைமில் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அது கரைஞ்ச உடனே நாம் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். அப்படியேவும் குடிக்கலாம், நல்ல தோற்பு சுவையோடு இருக்கும். ஆனால் ஒரு டீ மாதிரி நம்ம குடிக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்க ஆவாரம் பூ டீயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம் பூ சுகருக்கு, அப்புறம் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பூவோட மேலே இருக்க அந்த மடல், மொட்டு இதையெல்லாம் காய வச்சு சேக்காத்தூள் அரைக்கிறதுக்கு, இல்லை நலங்கு மாவு அரைக்கிறதுக்கு, குளியல் பொடி அந்த மாதிரியில் நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.